ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்குறது விலாமிச்சை அல்லது கருப்பு வெட்டி வேர் அப்படிங்கிற இந்த மெடிசினல் பிளான்ட்டை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இது என்னோடய ஃப்ரெண்டு கோயில்பட்டியில் உள்ள அமுதா அப்படிங்கிற ஃப்ரெண்டு தான் எனக்கு கொடுத்தாங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட். இது நம்ம வீடுகளில் வளர்க்குற ஓமவல்லி இருக்கு இல்லையா, கற்பூரவல்லி சொல்லுவோம் இல்லையா, அந்த கற்பூரவல்லியோட இலைகளை போல தான் இருக்கும். நான் அந்த கற்பூரவல்லியோட இலைகள் கொஞ்சம் திக்னஸ் அதிகமாக இருக்கும். இந்த வெட்டி வேரோட இலைகள் கொஞ்சம் மெல்லிசாக இருக்கும். விலாமிச்சை இதோட இலைகள் கொஞ்சம் மெல்லிசாக இருக்கும். மற்றபடி பார்க்குறதுக்கு ரெண்டுமே ஒன்று மாதிரி தான் இருக்கும். செடிகள் ரெண்டுமே நல்ல இலைகள் நல்ல வாசனை உள்ள இலைகள். செடிகளும் ரெண்டுமே நல்ல மெடிசினல் வேல்யூ உள்ள செடிகள். இந்த செடியை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், இது வெள்ளை வெட்டி வேர் பாருங்கள். இதுதான் மருந்து கடைகளில் இப்போ அதிகமாக கிடைக்கிது. வெள்ளை வெட்டி வேர் தான் நிறைய மருந்து கடைகளில் கிடைக்கிது. வெட்டி வேர்னு கேட்டால் இந்த வெள்ளை வெட்டி வேர் தான் கொடுப்பாங்க. இது இந்த வெள்ளை வெட்டி வேரோட வேர்கள் நிறைய நாள் வச்சுருக்க முடியும். ஆனால் இந்த வெள்ளை வெட்டி வேரோட வேரை விட இந்த கருப்பு வெட்டி வேருடைய வேர்களில் தான் நிறைய மருத்துவ குணங்கள் அதிகமாக இருக்குது. இந்த கருப்பு விலாமிச்சையை நட்டு 4 மாதம்தான் ஆகுது பாருங்கள். நல்லா அழகாகவே வளர்ந்துருக்கு, பெருசாக இருக்குது பாருங்கள் செடி. இந்த விலாமிச்சை நடுறதுக்காக நான் எடுத்துக்கிட்ட மண் கலவை பார்த்திங்கன்னா தோட்டத்து மண் கொஞ்சம், மணல் கொஞ்சம், நிறைய மணலும் கொஞ்சமாக தொழு உரமாக எடுத்துக்கிட்டேன். நான் நல்ல வேர் போடுற செடி ஆனனால நம்ம அதிகமாக மணல் கலந்தோன்னா ஈஸியாக வேர் போடும். அதுக்காக தான் மணல் அதிகமாக கலந்தது. 4 மாதம்தான் ஆகுது. இந்த செடியில் உள்ள வேரை பாருங்களேன். இந்த வேரை தான் பயன்படுத்துவாங்க. நம்ம பெரிய தொட்டியில் வச்சுருந்தோன்னா நிறைய வேர் கிடைக்கும். அப்புறமா இது நான் ஒரு மீடியம் வெயில் படுற, ஒரு 4 மணி நேரம் வெயில் படுற இடத்துல தான் வச்சுருக்கேன். இது வரைக்கும் எந்த பூச்சி தாக்குதலுமே வந்ததில்லை. டெய்லி தண்ணி கொடுப்பேன். ஆனால் சீக்கிரம் தண்ணி இல்லாமல் இருந்துச்சுன்னா சீக்கிரம் செடி வாடி போகும். அதனால் தண்ணி எப்பவுமே இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். நாட்டு மருந்துகளில் பொதுவாக கிடைக்கிறது, அந்த நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கிறது வெள்ளை வெட்டி வேரோட வேர்கள் தான் கிடைக்கும். ஆனால் அதிகமான மருத்துவ குணமுடையது இந்த கருப்பு வெட்டி வேரோட வேர்கள் தான். இந்த கருப்பு வெட்டி வேர் காற்றில் இருக்க நச்சுத்தன்மையை தூய்மையாக்கக்கூடியது இந்த கருப்பு வெட்டி வேருடைய வாசம். இது இந்த கருப்பு வெட்டியோட மருத்துவ குணங்கள் பற்றி பார்த்தோன்னா, இதில் இந்த கருப்பு வெட்டியோட வேர்களை 3 மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சுட்டு அதை ஃபில்டர் பண்ணி நம்ம அந்த தண்ணியை குடிச்சிட்டு வந்தோன்னா உடல் உஷ்ணம் குறையும் அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்புறம் தேங்காய் எண்ணெய்க்கு கூட இந்த வெட்டி வேரை கலந்து காய்ச்சி பயன்படுத்துறதுனால தலைமுடி வளர்றதோட தலைமுடியில் இருக்கிற பிரச்சனைகளும் சரியாகும். அப்புறமா ஊதுவத்தி தயாரிக்கிறது, பர்ஃப்யூம் தயாரிக்கிறதுக்கெல்லாம் இந்த வெட்டி வேர் பயன்படுத்தப்படுது. இந்த கருப்பு வெட்டி வேரை ஒரு பக்கெட் தண்ணியில் 3 மணி நேரம் ஊற வச்சுட்டு அந்த தண்ணியை நம்ம உடம்புக்கு குளிக்கிறதுனால தோல் நோய்கள் எல்லாம் சரியாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் இந்த சரும நோய்களுக்காக குளியல் பொடியெல்லாம் தயாரிப்பாங்க இல்லை, அந்த குளியல் பொடி தயாரிக்கிற இடங்கள்லையும் இது பயன்படுத்தப்படுது. இந்த வெட்டி வேற ஊற வச்சு அரைச்சி பேஸ்ட் மாதிரி ஆக்கி நம்ம உடலில் குளிக்கிற நேரத்தில் பூசி குளிக்கிறதுனால வெயில் காலத்தில் வர்ற சரும நோய், கட்டிகள், வியர்வை, நாத்தம் இதில் எல்லாம் வராமல் நம்ம சருமம் பொலிவாக இருக்கிறதுக்கும் இதை பயன்படுத்தலாம். இதை எப்படி நம்ம வளர்க்கலான்னா, ஒரு சின்ன கட்டிங்ஸ் எடுத்து நட்டு வச்சாலே இந்த செடி ஈஸியாக வளரும். ஈஸியாக வளரக்கூடியது. உங்களுக்கும் கிடைச்சிதுன்னா நட்டு வளர்த்துங்க. நர்சரிலையும் கிடைக்கும். தேவைப்படுறவங்க என்கிட்ட கேட்டாலும் நானும் கொடுக்கலாம். தேவைப்படுறவங்க எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்குள்ள வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. இனி அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் ஹாப்பி கார்டனிங். பை ஃப்ரெண்ட்ஸ்.